மன்னனுடைய எழுத்தில் ஆய்வில் எந்த விடயத்தில் எங்கே தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதாரத்தோட பேசணும். தமிழ் இன உணர்வு என்று பேசுபவர்களை வந்துட்டு நேரடியாக அர்பன் டெரரிஸ்ட் அதாவது தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பெருகி போயிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. யார் அவங்கள எப்படி இந்த தமிழ் சமூகம் அவங்க எடுத்துக்கிச்சு? எங்கே இருக்குதுங்க தமிழ் தீவிரவாதம்? எங்கே இருக்குதுங்க அர்பன் டெரரிசம்? அது என்ன வார்த்தை? முதல்ல உங்களை தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்கணும். முதல்ல உங்களை கண்டிக்கணும் இந்த அரசு. இது சரியான அரசாக இருந்தால் முதல்ல உங்களை போன்றவர்கள் தான் கண்டிச்சிருக்கணும். இங்கே தமிழ் தீவிரவாதம் அர்பன் டெரரிசம் அப்படின்ற தமிழ் பேரில் ஒரு இனவாதம் வந்து தீவிரமாக இருந்ததுனாக்கா இங்கே வந்துட்டு அண்ணா முதலமைச்சராக இருக்க முடியாது, ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது, சுதந்திரத்துக்கு பிறகு நான் எடுத்துக்கிறேன், கருணாநிதி முதலமைச்சராக இருக்க முடியாது, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்க முடியாது, செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்க முடியாது, இப்போ ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக இருக்க முடியாது, அவருடைய மகன் துணை முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு தமிழ் தீவிரவாதம் இருந்திருந்தால் கர்நாடகா கண் எதிர்க்க நிற்கிது. தயவுசெய்து பயணப்பட்டு போங்க. அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க, தெலுங்குலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆந்திரா மாநிலத்தில் அவங்களுக்கு என்ன அங்கீகாரம், அங்கே என்ன அரசியலில் பங்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்ற முதல்ல பேசுங்க, அதை வெளிப்படையாக பேசுங்க. இருட்டடிப்பு செய்யப்பட்டது காலப்போக்கில் மடமாற்றி இன்ன வரைக்கும் அந்த திராவிடம் தமிழ் தேசம் ஒரு எதிர் பகையாக வச்சுட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் இந்த சிக்கல் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கல்? இதெல்லாம் இந்த சமூகம் ஏன் கேள்வி கேட்கணும்? கேள்வி கேட்கும்போது எப்படி அது தீவிரவாதமாக நீங்கள் பார்க்குறீங்க? தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் நேரடியாக மாநாடு போட்டு நீங்கள் இந்த மொழியில் வந்து மாట్లాடுங்க, உங்களுக்கு இந்த அரசு எந்திரம் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும், பேசணும். ஒரு எப்படி ஒரு மந்திரியாக இருக்க முடியும்? எது தமிழ் தீவிரவாதம்? இனப்பற்று மொழிப்பற்று பேசுவது தீவிரவாதம் என்றால் ஆந்திராவில் நடந்திருக்கிறதுன்னா, தெலுங்கில் நடந்திருக்கிறதுன்னா, கர்நாடகாவில் நடந்திருக்கிறதுன்னா, கேரளாவில் நடந்திருக்கிறதுனா, இதெல்லாம் எப்படி வந்து இனவாதம் மொழிவாதம் இல்லாமல் அங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதா? அப்போ உங்கள் மனசில் தெலுங்கு தீவிரவாதம் இருக்கிறதா? ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசி ஆகணும். தம்பி எழுத்தாளர், பத்திரிகையாளர், ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லப்போனால் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட தம்பி மன்னன் அவரை சுற்றி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது. கடந்த வாரம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தஞ்சாவூர் மைய நூலகம், மாவட்ட மைய நூலகம் சார்பாக ஒரு அரசு விழா. படைப்பாளிகளை, எழுத்தாளர்களை, கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரசு சார்பான தேசிய நூலக வார விழாவை ஒட்டி இந்த நிகழ்வு நடக்கிறது. அதுக்கு விருது தமிழ்நாடு அரசு சார்பாக படைப்பாளிகளுக்கு ஒரு விருது. அந்த அடிப்படையில் வந்துட்டு அவருக்கு எழுத்துலகின் இளம் பரிதி என்ற விருது எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. அதில் ஒரு விருது வந்து தம்பிக்கு வந்து எழுத்துலகின் இளம் பரிதி என்ற விருது, அதுக்காக அழைச்சிருக்காங்க. மன்னனை அங்கே போயிருக்கிறாரு, உட்கார்ந்துருக்காரு. விருது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இவருக்கும் கொடுத்துருக்கிறாரு, பேசிட்டு வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு அரசு நிகழ்ச்சி, அரசு விருது, தமிழ்நாடு அரசின் அரசு விருது. ஏற்கனவே ஒரு விருது அவர் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாப்பலாம் தம்பி. இப்போ இதை சுற்றி வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நிறைய நிகழ்வுகளை நான் அப்படியே ஓட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப உமாராணி என்ற மருத்துவர் அம்மா அவங்க வந்து பேசியிருக்காங்க. மதிப்புக்குரியவர்கள் தான், நல்லா வயசு அவங்களுக்கு. பேசினதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு உறக்கமே இல்லை, ஒரு தவிப்பு இருந்தது. இது எங்கே போகுது இந்த சமூகம் இருக்கிறது அப்படின்னு. தமிழ் இன உணர்வு என்று பேசுபவர்களை வந்துட்டு நேரடியாக அர்பன் டெரரிஸ்ட் அதாவது தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பெருகி போயிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அந்த மன்னனை பற்றி குறிப்பிட்டு பேசி இவரெல்லாம் வந்துட்டு ஒரு தமிழ் தீவிரவாதி, அர்பன் டெரரிஸ்ட், இவங்க வந்து இவர்களுக்காக எப்படி அரசு விருது கொடுக்குதுன்னே தெரியல. இவர் வந்துட்டு இந்த வந்து தெலுங்கர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கண்டன பதிவை வந்து வைக்கிறாங்க. அதை ஒட்டி இங்கே ஊடகத்தில் இருக்கக்கூடிய திராவிட ஆதரவாளர் தோழர்களும் நிறைய எதிர்ப்பு பதிவை வந்து போட்டிருக்கிறாங்க. என்னென்னா, மன்னனுக்கு எப்படி இந்த விருது கொடுக்க போச்சு அரசு? இந்த அரசு என்னத்தை குத்தம் சொல்கிறது? இந்த அரசு எங்கே போய் நொந்துக்கிறது? இது ஒரு அரசு அப்படின்ற மாதிரி இவர்களுக்கெல்லாம் விருதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் ஆதங்கம் நீங்கள் பேசிக்கிறீங்க சொல்கிறீங்க, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. மன்னனுடைய எழுத்தில் ஆய்வில் எந்த விடயத்தில் எங்கே தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதாரத்தோடு பேசணும்.
அவர் அவர் எழுதின இந்த புத்தகம் வந்துட்டு கரிகாலன், ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு வதந்திகள் வரலாறு இப்படின்ற ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கிற, ஒரு முறை முழுக்க படிச்சுட்டு இதை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தால் நேரம் இல்லை, அடுத்தடுத்த வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முந்தின அவர் எழுதின நிறைய கட்டுரைகள் எல்லாமே வரலாற்று தரவுகளோடு சொல்லியிருக்கிறார். சாதிய பாகுபாடு எப்போ எந்த காலகட்டத்தில் இருக்குது, இந்த தரப்பில் நீங்கள் வந்து நேராக தமிழ் மன்னர்கள் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து மற்ற மன்னர்கள் காலத்தில் சாதிய வெறுப்புகளும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் இருந்ததாக கதைகள் நிறைய சொல்லும்போது, அதுக்கு நேர்மாறாக விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் வந்து வடுகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க காலகட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து இப்படியான சாதிய பாகுபாடு இருந்தது நிறைய வரலாற்று தரவுகளோட சொல்கிறாரு. இதையெல்லாம் குறிப்பிட்டு அந்த தம்பி மேலே போட்டு எப்படி விருது கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசுனது ஒரு பக்கம் இல்லாமல் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு உடனடியாக அந்த அரசும் பாருங்கள், அந்த மாவட்ட மைய நூலக அதிகாரியை உடனடியாக இடமாற்றம் செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த அரசு வந்து எந்த இடத்துல போயிட்டுருக்குது, எங்கே போயிட்டுருக்குதுன்னு. இப்போ யார் தமிழ் தீவிரவாதிகள்ன்றப்ப தெலுங்கு தீவிரவாதிகள் நீங்கள் ஒன்று இருக்கிறீங்களா இல்லையா? நான் உண்மையிலே அந்த சமூகத்தின் மேலே எப்போவுமே ஒரு பழி போட்டு நம்ம பேசுறதில்ல, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுடைய நிறைய விடயங்களை நான் வெளியில் கொண்டு வந்திருக்கிறேன். பாகுபாடெலாம் எனக்கு இல்லை. நீங்கள் இந்த தமிழ் தேசியத்தை வந்து குறை சொல்லி பேசும்போது தான் இந்த அரசியல் நிலைப்பாடு இது, இதற்கு எதிரான ஒரு கருத்தை வைக்கிறோமே ஒழிய அவர்கள் மீது வெறுப்பே இல்லை. அந்த அவங்க புலம்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு எப்படி இந்த விருது கொடுக்க போச்சு, கல்லூரிகளில் மாணவர்கள் மத்தியில் போய் பேசும்போது இந்த மன்னன் இந்த தெலுங்கை பற்றியான காழ்ப்புணர்ச்சியோட பேசுகிறாரு, தெலுங்கர்களை பற்றி பேசுகிறாருன்னு இவங்களாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல இந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து சங்க அறுத்துருவான், அதை அறுத்துருவேன் தெலுங்கர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்கன்னு 19 அந்த அம்மா பேசி முதல்ல ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஆட்களை கைது செய்யுங்க, நடவடிக்கை எடுங்க, இப்படியான நபர்களுக்கு விருது கொடுக்காதீங்க இந்த அரசு அப்படின்னா வேறு யாருக்கு கொடுக்கணும்? திராவிடர்களுக்கு மட்டும்தான் அந்த அரசு அப்படின்னா நீங்கள் ஒரு பகிரங்க அறிவிப்பை கொடுத்துருங்க, இந்த அரசு திராவிடர்களுக்கு மட்டுமே தான் விருது கொடுக்கும், குறிப்பாக தெலுங்கு மொழியினர்களுக்கு மட்டும்தான் பதவியும் மற்ற எல்லாமும் கொடுக்கும், விருதுகளும் கொடுக்கும், பெரிய அளவில் தூக்கி கொண்டுட்டு வரும் அப்படின்றது திராவிடர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் மட்டும்தான் செய்யணும், ஒரு பொது அறிவிப்பை கொடுத்துருங்க. இது தமிழ்நாடு அரசில் இதுக்குன்னு ஒரு கலை பண்பாடு இலக்கியம் எல்லாம் இருக்குது, இதை பற்றி பேசணும். சாதி மத சிக்கல்கள் வரும்போது அதுக்கான பதிலை சொல்லி பேசுகிறாங்க. இங்கே மொழி இனத்துவ யாரும் பேசவே இல்லையே. இந்த கட்சியை குறிப்பிட்டு பேசுகிறாங்க, நாம் தமிழர் கட்சியை குறிப்பிட்டு இது வந்து சாதி இந்த தெலுங்கு துவேஷ கட்சி அப்படின்றாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல, நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கிய பொறுப்புகளில் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு தெரியல வரலாறு. 17 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒதுக்குனதில் பெரும்பகுதி தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் தான். வழக்கறிஞர் பிரிவு மாநில பொறுப்பில் இருக்கிறது தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள் தான். இப்படி முக்கியமான இடங்கள்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சியில் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே வந்து இந்த பார்ஷியாலிட்டி பேசுகிறீங்க, எங்கே வெறுப்புணர்வு உங்ககிட்ட இருக்குதா? தெலுங்கு தீவிரவாதம் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கா? இது எனக்கு புரியலை. ஒரே ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு படைப்பாளிகளுக்கு அவர் நீங்கள் புத்தகம் போட்டிருக்கிறாரு, இந்த புத்தகம் போட்டோன்னா இதுக்கு மறுப்பு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ நாள் மறுப்பு எழுதி கொண்டு வரலாம். நீங்கள் திராவிட என்ற பேரில், பெரியார் சொன்னார் என்ற பேரில் 1008 அக்கப்போறம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டே போகணுமா? மறுப்பு சொல்லக்கூடாதா? அதுக்கு விவாதங்களை வைக்கக்கூடாதா? விவாதங்களை ஏற்காத அந்த தளம் என்ன தளம் அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது இல்லை. அதுக்கு மறுப்பாக இந்த மாதிரி கட்டுரைகள் வரும்போது அது எப்படி தமிழர்களுக்கு மட்டும்தான், தமிழ் தேசியர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆய்வு, இந்த புத்தகமா? அது எப்படி நீங்கள் வந்து இந்த தெலுங்கு தமிழ்னு ஒரு பார்ஷியாலிட்டி நீங்கள் பெரிய அளவில் பிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் மட்டுமே ஆளக்கூடிய இடத்துக்குள்ள முக்கியமான இடங்களில் நீங்கள் இருக்கிறீங்கிறத கேள்வி கேட்பது எப்படி தமிழ் தேசிய தீவிரவாதம் ஆகும்? எப்படி தமிழ் தீவிரவாதிகள் ஆவாங்க? எப்படி உங்களுக்கு அர்பன் டெரரிஸ்ட்னு ஆவாங்க? முதல்ல அந்த அம்மாவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். இப்படியானவர்களுடைய பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனே இந்த அரசு நடவடிக்கை எடுத்தது பிறகு அது மகா கேவலம். அது மகா கேவலம். தமிழர்கள் மத்தியில் ஓட்டு வாங்கிக்கிட்டு, தமிழர்கள் மத்தியில் அரசியல் செய்துக்கிட்டு, தமிழர்களுக்கு ஒரு விருது கொடுக்குறப்ப அதை கொச்சப்படுத்தி நீங்கள் அந்த மாவட்ட மைய நூலக அதிகாரி நீங்கள் இடமாற்றம் செய்கிறீங்கன்னா அந்த அரசு எங்கே இருக்குது, யாருக்காக இருக்குது? இவ்வளோ கேள்விகள் வருதா இல்லையா? அடுத்தது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா, இந்த அர்பன் தமிழ் தீவிரவாதிகள் இப்படியே தான் சொல்லிட்டு வராங்க. சங்க அறக்கிறன்னு யாரை சொன்னார்? தெலுங்கு பேசுகிறவர்களை சங்க அறக்கிறன்னு எங்கேயாவது சீமான் சொல்லியிருக்கிறாரா? மேடையில் எங்கேயாவது பேசி? ஏன் அந்த பொய் வதந்தி, ஏன் அந்த பொய் பிரச்சாரம்? இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? எனக்கு கூட வந்து விமர்சனம் இருந்தது. ராவணாவிலே பேசியிருக்கிறேன், அவர் மேலே வரும்போது விமர்சிக்கிறோம், எல்லாரும் போல செய்கிறோம், அது வேறு. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு அவரை வந்து ஒரு இனத்துவேஷத்துக்குள்ளே அவரை வந்து வச்சு அவர் வந்து ஏதோ சங்க இருக்கிறன்னு சொன்னார், ஒழித்து விடுவேன்னு சொன்னார். ஆட்சியாளர்களை, இந்த திராவிடர்களை அப்படி சொல்கிறாரு. அது அரசியல் விமர்சனம்.
திராவிட தரப்பில் இதை விட மோசமாக பேசுனதெல்லாம் நிறைய வரலாற்று பதிவில் இங்கே இருக்குது. அதெல்லாம் அந்த அம்மாவுக்கும் இன்னும் மற்ற இந்த ஊடகத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த 2-3 நாட்களில் அந்த மன்னனை வச்சு பதிவிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையாக இருக்குது. இவ்வளவு அழுக்கு மனம் முழுக்க இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு. தமிழ் தேசிய பேர் இயக்கம் சொல்லக்கூடாது அதெல்லாம். ஐயா பே மணியரசன் தலைவராக இருக்கிறாரு. பொதுச் செயலாளர் யார்? கி வெங்கட்ராமன். மூத்த தோழர். இந்த 2 பேருமே வெங்கட்ராமனும் பே மணியரசன் அவர்களும் நீண்ட நெடிய காலமாக கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தில் இளம் வயது முதல் நீண்ட நெடிய காலம் அதில் பயணிச்சுட்டு கடைசி ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடாகிட்டு வெளியில் வராங்க. அந்த கி வெங்கட்ராமன் தோழர் வந்துட்டு தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் தான். அவருக்கு இசை ஆர்வம், இசை குடும்பமாகவே இருந்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் தீவிரமான கம்யூனிஸ்ட், சாதி ஒழிப்பில் அவ்வளோ பங்கெடுத்து இருக்கிறாரு. இப்போ அவரை வந்து தமிழ் தேசியம் தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்குது. எங்கெங்கே இனத்துபசத்தை எங்கே சொல்லியிருக்கிறாங்க? தமிழ்நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பேஸ், அடித்தளம், உழைப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் இங்கே வந்து இயக்க பணிகள் செய்திருக்கிறாங்க. நிறைய வரலாறு இருக்கிறது. தமிழர்கள் தலையில் வச்சு கொண்டாடியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் தஞ்சாவூர் பக்கங்களில் போங்க, தஞ்சை மாவட்டம் டெல்டா பகுதி முழுக்க சுற்றுங்க. இந்த கம்யூனிசத்தினுடைய அடித்தளத்தில் ஒரு பகுதி முழுக்க தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த மூத்த தலைவர் சங்கரையா வரைக்கும் எடுத்துக்குங்க. யார் அவங்கள எப்படி இந்த தமிழ் சமூகம் அவங்க எடுத்துக்கிச்சு? எங்கே இருக்குதுங்க தமிழ் தீவிரவாதம்? எங்கே இருக்குதுங்க அர்பன் டெரரிசம்? அது என்ன வார்த்தை? முதல்ல உங்களை தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்கணும். முதல்ல உங்களை கண்டிக்கணும் இந்த அரசு. இது சரியான அரசாக இருந்தால் முதல்ல உங்களை போன்றவர்கள் தான் கண்டிச்சிருக்கணும். இங்கே தமிழ் தீவிரவாதம், அர்பன் டெரரிசம் அப்படின்ற தமிழ் பேரில் ஒரு இனவாதம் வந்து தீவிரமாக இருந்ததுனாக்கா இங்கே வந்துட்டு அண்ணா முதலமைச்சராக இருக்க முடியாது, ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது, சுதந்திரத்துக்கு பிறகு நான் எடுத்துக்கிறேன், கருணாநிதி முதலமைச்சராக இருக்க முடியாது, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்க முடியாது, செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்க முடியாது, இப்போ ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக இருக்க முடியாது, அவருடைய மகனும் துணை முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு தமிழ் தீவிரவாதம் இருந்திருந்தால் கர்நாடகா கண் எதிர்க்க நிற்கிது. தயவுசெய்து பயணப்பட்டு போங்க. அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க, தெலுங்குலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆந்திரா மாநிலத்தில் அவங்களுக்கு என்ன அங்கீகாரம், அங்கே என்ன அரசியலில் பங்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்ற முதல்ல பேசுங்க, அதை வெளிப்படையாக பேசுங்க. கர்நாடகாவில் போங்க, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கான சதவீத அடிப்படையில் எந்த பதவி என்ன எது கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மொத்த சதவீதத்தையும் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் அவங்க கிடைச்சிருக்கு? சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அரசு அதிகார இயக்கங்க, மத்திய அதிகார பவர் செக்டாரில் என்ன இடம் இருக்குதுன்னு பேசுங்க, வெளிப்படையாக விவாதிங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த அர்பன் டெரரிசத்தில் வராது, இங்கே மட்டும் வருது. மொழியின் மீது அவ்வளோ பற்றாக இருக்குது ஆந்திராவில். இன்னும் சொல்லப்போனால் இந்த டெரரிசம், இந்த தீவிரவாத போக்குன்றதை தமிழர்களை விட தெலுங்கு சமூகத்து மக்கள் தான் முதலாக 1910 காலகட்டத்திலேயே தனி ஆந்திராவை கேட்க தொடங்கினாங்க. பிறகு 1910, 20, 38, 28, 29 ஆண்டுகளில் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற குரல் வந்து ஒலிக்குது. இதை கூட உங்களை போல இருக்கக்கூடிய ஒரு ரெட்டை வேஷ பெரியார் தான் வந்து திராவிட நாடு திராவிடருக்குன்னு மடமாற்றி கொண்டுட்டு போயிட்டார். 1942 1948 வரைக்கும் இந்தியா முழுக்க பேசப்பட்ட 3 அரசியல் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களை போன்ற இருக்கவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்திய விடுதலைக்கான தேசிய காங்கிரஸ் கட்டமைக்கப்பட்டது. பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் நாங்கள் தனித்த நாடு எங்களுக்கு வேண்டும் என்று முகமது அலி ஜின்னா தலைமையில் முஸ்லீம் லீக் வந்து உருவாக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அரசியல் செய்தது தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அந்த வார்த்தைக்கு மறுவாக திராவிட நாடு என்ற கோரிக்கையை பெரியாரும் அண்ணாவும் இந்த சமூகத்தை சேர்ந்த இவர்களெல்லாம் சேர்ந்து திராவிட நாடு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அதாவது இந்த சமஸ்தானங்கள் உங்களுக்கு இதை தவிர திருவிதாங்கூர் சமஸ்தானம், மைசூர் நிஜாம் சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாம் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரிசா வரைக்கும், ஒரிசாவினுடைய பகுதியில் இருக்கக்கூடியவர் அன்னைக்கு 1920 கல்வித்துறை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை மந்திரியாக இருந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சுக்குங்க. இந்த 1942 1948 வரைக்கும் இருந்த அந்த 3 அரசியல். இந்திய தேசிய காங்கிரஸினுடைய இலக்கு 1947 நாடு விடுதலை, அதனுடைய இலக்கையை அடைஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது வந்து அவர் முகமது அலி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் பிரிவினை, அது அவருடைய இலக்கை நோக்கி வென்றுடுச்சு. தனிநாடு பாகிஸ்தான் என்ற கோரிக்கை நிறைவேறிடுச்சு. திராவிட நாடு திராவிடருக்குன்னு கோரிக்கை வச்சுங்களேன், என்ன நடந்ததுங்க? இந்த திராவிட நாடு கோரிக்கையை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அது தமிழ்நாடு தனித்த தமிழ்நாடாக இருந்திருக்கும். மொழி வழி மாநிலம்னு பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கூட்டாக சேர்ந்து இந்த 4 பகுதியிலும் இருக்கக்கூடிய எல்லோரும் சகோதரர்களாக கூட்டாக சேர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி டிக்ளேர் பண்ணதே திராவிட கழகம். அதனுடைய பொய்முகம் கலைஞ்சு போச்சு. 39 வந்து கலைஞ்சு போச்சு.
தமிழ்நாடு தமிழருக்குன்னு தமிழ்நாடு முழுக்க மாநாடு நடத்தின மாதிரி மீட்டிங் போட்டதெல்லாம் இதே திராவிட தான், திமுக தான், திராவிடம் தான். அப்போ பிரியல திமுக, திராவிடம்லாம் பண்ணி 39 டிக்ளேர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு தமிழருக்குலாம் பேசுகிறாரு பெரியார், பக்கம் பக்கமாக கட்டு எழுதுறாரு, அண்ணா தான் எழுதுறாரு. அதை இப்படிலாம் இருந்தது எங்கே போச்சு அதெல்லாம்? இந்த அரசியல் இருட்டடிப்பு செய்யப்பட்டது காலப்போக்கில் மடமாற்றி இன்ன வரைக்கும் அந்த திராவிடம் தமிழ் தேசியம் ஒரு எதிர் பகையாக வச்சுட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் இந்த சிக்கல் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கல்? இதெல்லாம் இந்த சமூகம் ஏன் கேள்வி கேட்கணும்? கேள்வி கேட்கும்போது எப்படி அது தீவிரவாதமாக நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் மற்ற மாநிலம் நீங்கள் எல்லாமே செட்டில் ஆகிட்டீங்க, ஆந்திராவில் ஸ்டாண்டர்டாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு மொழி, உங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், உங்களுக்குன்னு ஒரு பண்பாடு, அதில் கலப்பு கிடையாது. இங்கே இதெல்லாம் பேசு பொருளாக்குறது. இங்கே எல்லா தலைவர்களுமே இருக்கிறாங்க. இது எப்படி தீவிரவாதம் என்ற பேரை நீ எப்படி கொடுக்கலாம் அந்த தமிழ் சமூகத்துக்கு? இது என்ன அர்த்தம்? இதுக்கு இதை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரியான முகநூலில் சில இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கதைக்கிறாங்க, பேசுகிறாங்கன்றதுக்காக வேண்டி அரசு உடனடியாக அவர்களை இடமாற்றம் செய்யுதுன்னா அப்போ இது எப்படிப்பட்ட அரசாக இருக்கிறது? சரி, ஒன்றும் இல்லை, தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் நேரடியாக மாநாடு போட்டு நீங்கள் இந்த மொழியில் வந்து மாట్లాடுங்க, உங்களுக்கு இந்த அரசு எந்திரம் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும், பேசணும். எப்படி ஒரு மந்திரியாக இருக்க முடியும்? அதிமுக்கியத்துவம் வருவாய், ரெவன்யூ, அதுதான் இன்னைக்கு ரெவன்யூ துறையினுடைய மந்திரியாக KKSSR ராமச்சந்திரன் எப்படி இருக்க முடியுது? அப்போ தமிழ் தீவிரவாதம் ஒன்று இருந்திருந்தாக்கா இது நடந்திருக்குமா? உங்கள் வாதப்படியே வரேன். சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற சமூகம் இது தமிழ் சமூகம், ரொம்ப சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்குது. இதை போய் இதன் மேலே இப்படி ஒரு கல் எறிஞ்சி திரும்ப திரும்ப சீண்டிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இப்படியாக பேசிய ஒரு மனிதர் எப்படி மந்திரியாக இருக்க முடியும்னு போராட்டம் பண்ணி நேரம் அவரை மாற்றிருக்கணும். யாரும் செய்யலை அதை. அப்போ உங்கள் மனசில் தெலுங்கு தீவிரவாதம் இருக்கிறதா? இந்த கேள்வி இங்கே வருது வழக்கமாக. இந்த பதிவிட்ட தோழர்கள் எல்லாமே பெரும்பகுதியும் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட போர்வையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த தோழர்கள். உடனே குதிச்சு எப்படி மன்னனுக்கு இந்த விருது கொடுக்கலாம்? அந்த அரசு ஒரு அரசு, அது என்ன அரசு? அரசு மீது விமர்சனம். அரசு உடனே இப்படியான உதிரிகளுக்கு பயந்து ஒரு மாவட்ட மைய நூலக அதிகாரியை இடமாற்றம் செய்கிறதுனா இதை விட வெக்கக்கேடு, கேவலம் வேறு எதுவுமே இல்லை. பதிலுக்கு இந்த தரப்பு விவாதங்கள் எவ்வளோ வச்சோன்னா இது எப்படி இந்த அம்மா பேசுனது, மற்றவர்கள் பேசுனது எப்படி இந்த வார்த்தை தவறு? எது தமிழ் தீவிரவாதம்? இனப்பற்று மொழிப்பற்று பேசுவது தீவிரவாதம் என்றால் ஆந்திராவில் நடந்திருக்கிறது என்ன, தெலுங்கில் நடந்திருக்கிறது என்ன, கர்நாடகாவில் நடந்திருக்கிறது என்ன, கேரளாவில் நடந்திருக்கிறதுனா இதெல்லாம் எப்படி வந்து இனவாதம் மொழிவாதம் இல்லாமல் அங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதா? எப்படி இங்கே வந்து இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்ற கேள்வி வருமா வராதா? அதுவும் முக்கியமான பொறுப்புலெல்லாம் நீங்களே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிற அந்த பிரதான கட்சியில் முக்கியமான பொறுப்பெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேள்வி வருதா? விமர்சனம் வருதா? விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் வைங்க. புத்தகம் போட்டால் பதில் புத்தகம் நீங்கள் எழுதுங்க, ஆய்வை கொண்டுட்டு வாங்க. நீங்கள் தமிழ் மன்னர்களை கொச்சைப்படுத்த போய் தான் விஜயநகர பேரரசு மன்னரை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்கு விளக்கம் நீங்கள் வந்து புத்தகத்தை கொண்டு வாங்க. அதை விட்டு இந்த அரசு திராவிடர்களுக்கு மட்டும் தெலுங்கர்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பொது அறிவிப்பு கொடுத்துட்டு போயிடுங்க. இல்லைன்னா இந்த மாவட்ட மைய அதிகாரி இடமாற்றம் செய்தது திரும்ப பெற்றுக்கிட்டு அங்கேயே போடணும். அப்போ தான் இது நேர்மையான அரசு, தமிழ் மக்களுக்கான அரசு. நீ தமிழ் மக்கள்கிட்ட தான் ஓட்டு கேட்டு போகணும். தமிழர்களே என்னை தூக்கி தொம்பையில் போடுங்க அப்படின்னு சொன்னது தமிழ் மக்கள்கிட்ட தான். திராவிடர்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவே இல்லை ஓட்டு. தேர்தல் அப்போ நீங்கள் ஓட்டு பிச்சை கேட்கும் போது தான் தமிழர்கள் தான் போயிட்டுருக்கீங்க. ஒரு பெரிய சகிப்புத்தன்மை இருக்குது இங்கே. மொழித்துவேசம் இனத்துவேசம் இல்லாத மண்ணாக இது இருக்கிறது. அதனால தான் நீங்கள் இது வரைக்கும் உட்காந்துட்டு மிரட்டி, இது வரைக்கும் அதிகாரத்தில் உட்காந்துட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சமீபத்தில் நடிகை கஸ்தூரி விஷயன்றதில் ஒரே ஒரு புகைமூட்டம் கிராமத்தில் சொல்லுவாங்க. வேர்க்கடலை கொள்ளையில், நிலக்கடலை கொள்ளையில் பார்த்தீங்கன்னாக்கா வலையில் வந்து புகை போடுவாங்க. இங்கே போட்டிங்கனாக்கா அங்கங்கே சந்தில் இருந்து எலி பிச்சுக்கிட்டு வெளியே ஓடியாரும். அந்த மாதிரி நடிகை கஸ்தூரி பேசினதில் அவங்க தவறி வார்த்தை திராவிடர்கள் என்பதற்கு பதிலாக தெலுங்கர்கள்னு பேசிடுச்சு. இவ்வளோதான் விஷயம். எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த தமிழ் தீவிரவாதிகள், அர்பன் டெரரிஸ்ட்டு, அந்த பக்கத்தில் இருக்கிற தெலுங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு தோழரும் கூட, பேராசிரியர் கூட எச்சரிக்கையாக இருந்து கவனமாக இருந்துக்குங்க, இதெல்லாம் யாருக்கிட்ட அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு. அது தவறு, பேசுனது தவறு. ஒரு இனத்து மக்களை, மொழியின் மக்களை பேசக்கூடாது. நம்மளே பேசியிருக்கிறோம். தவறி வந்து விட்டது. அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அரசியல் அவங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அவங்க கேட்டிருக்க வேண்டியது குறிப்பிட்ட ஒரு சமூகம் இல்லை குறிப்பிட்ட ஒரு இனம், திராவிட இனத்தார், திராவிடியர்கள், நீங்கள் வந்து இப்படி உட்காந்துட்டு எங்களெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற, எங்களை வந்து வந்தேரிகள்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்கன்னா நியாயமாக இருந்திருக்கும். அத்தனை பேரும் வந்தீங்களா? அது என்ன வாதம்? அது வருதில்லை. மொழி அந்த மாதிரி ஒரு சின்ன வார்த்தை போகிற போக்கில் கொச்சைப்படுத்திட்டு கொச்சைப்படுத்தியிருக்கிறாங்க. அது தவறு, மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் அத்தனை பேரும் எல்லா கட்சியில் இருக்கக்கூடியவர்களும்
அந்த மொழியின் மீது உங்களுக்கு அவ்வளோ பற்று இருக்கும்போது இங்கே தமிழ் மீது, தமிழ் இனத்தின் மீது, இந்த தமிழ் மொழியின் மீது அரசியல் செய்வதும், பற்று இருப்பதும், ஆய்வுகள் குறித்து பேசுவதும், கேள்விகளை கேட்பதும் எப்படி தவறாகும்? அதுக்கு இந்த அரசு எப்படி ஒரு சார்பாக நடவடிக்கை எடுக்க முடியும்? இப்போ வரைக்கும் பாரு, அந்த தரப்பில் ஒருத்தர் ஒரு புகார் கொடுத்தா கூட எவ்வளவு திட்டினாலும், மோசமாக என்ன பண்ணாலும் விமர்சனமே இருக்காது. வாயை மூடிக்கிட்டு அவங்க மேலே வழக்கே இருக்காது. நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. ஆடிட்டர் குருமூர்த்தி திமுக மிக கொச்சையாக பெரியார் சொன்னதாக ஒரு எழுத்து பலகையை வந்து டிசைன் பண்ணி போட்டு வெளியிட்டார். ஒரு கொந்தளிப்பில் அப்படியே மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. எச் ராஜா பகிரங்கமாக மோசமாக உங்களை விமர்சனம் பண்ணார். வார்த்தையில் சத்தமே இல்லை, அப்படியே மூடிக்கிட்டு கமுக்கமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. தமிழ் தேசியர்கள் விமர்சனத்தை வச்சா மட்டும் உடனே வந்து வழக்கு போட்டு உள்ளே வைக்கிறது, இது நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக. இப்போ இவர்கள் எல்லாம் பேசுனதை வச்சு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இந்த அரசு இருக்குது. திராவிட மாடல் அரசு, தமிழர்களுக்கான அரசு. அதுக்கு தான் சொல்கிறோம், திராவிடர்கள் வேறு, தமிழர்கள் வேறு அப்படின்னு சொல்கிறோம். திராவிடர்கள் பிற மொழியாளர்கள் எல்லாம் பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்டது, அது தமிழர்களுக்கான அரசியல் களம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதானே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது எதுக்கு இவ்வளோ கொதிக்கணும்? ஒரே ஒரு மன்னன்ற ஒரு இளம் எழுத்தாளர், ஒரு ஆய்வாளர், அவருடைய ஆய்வில் உங்களுக்கு இருந்ததுன்னா மறுப்பை கொண்டுட்டு வாங்க. அதில் மாற்று கருத்து எல்லாருமே வைக்கலாம், எல்லாருமே விமர்சனம் வைக்கலாம், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. விமர்சனத்துக்கு மத்தியில் தான் எங்கே எல்லாமே நகரும். நாகரிகமான விமர்சனமாக இருக்கட்டும், சார்பற்ற விமர்சனமாக இருக்கட்டும், அதுன்னு அந்த அரசு உங்களுக்கு மட்டுமே வா சொன்ன உடனே, திராவிடர்கள் சொன்ன உடனே குறிப்பிட்ட மொழியினர் மீது, தமிழ் பேசுகிற மக்கள் மட்டும் தீவிரமாக பாஞ்சு நடவடிக்கை எடுப்பீங்க. உங்களை குறை சொல்லிட்டீங்கன்னா உடனே பாஞ்சு கடித்து கொதறுவீங்க. அப்போ அதே மொழி பற்றி இங்கே இருக்குமா இருக்காதா? இருக்கக்கூடாதா? எப்படி இந்த சீமான அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவ்வளோதான். உங்களுக்கு பொறுக்கலை, சகிக்கலை. எவ்வளோ அவதூறு, எவ்வளோ பிரச்சாரம், எவ்வளவு கட்டுக்கதை, எவ்வளோ இது பேசுகிறாங்க பாருங்கள். சங்க அறுத்துடன் தெலுங்கர்களை சொன்னாரா? அப்படி சொல்லக்கூடிய மனிதராக இருந்தாக்க என் கட்சியில் வந்து இத்தனை பேர் வச்சுக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் ஆய்வு பண்ணவே வந்துட்டிங்களா? அப்புறம் சைமன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கிருஷ்ணாவே இருக்கட்டும். கிறிஸ்தவர்கள் வாக்கு உங்களுக்கு வேணாமா? கிறிஸ்தவராக இருக்கிறதுல என்ன கொச்சப்படுத்துறது? அது என்ன? சைமன் தான் சீமான் ஆகிட்டார். இருக்கட்டுமே, கிறிஸ்தவராக இருக்கட்டும். கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் திராவிடர்களுக்கு வேண்டியதில்லைன்னு ஒதுங்கிறீங்களா? ஏன் சர்ச்சாக போயிட்டு மண்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சிலுவை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கிறிஸ்தவர்கள் ஓட்டு திராவிடர்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டு போங்க. சைமன் ஏன் அதை கொச்சப்படுத்துகிற நீ? அப்போ எந்த வடிவத்திலும் தமிழ் தேசிய அரசியல்னு ஒருத்தன் வந்துடக்கூடாது. அவர் மீது விமர்சனம் இருக்குதா, நீங்கள் விமர்சிச்சுங்க. கட்சி மீது விமர்சனம் இருக்குதா, விமர்சிச்சுங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய ராவணா மீது விமர்சனம் இருக்குன்னு விமர்சனம் பண்ணுங்க, அது வேற. அதுக்கு இல்லாமவே செய்திடணும். இந்த அரசு இப்படியானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இப்படியான எழுத்தாளர்களை கொண்டு வரக்கூடாது, இவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கக்கூடாதுன்னு இந்த அரசு யாருக்கான அரசு? இதுதான் கேள்வி. இது குறித்து மீண்டும் சில நேரங்களில் நம்ம விவாதிக்க வேண்டியதாக இருக்கும். சில ரெட்டை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வெளிப்படையான அரசியல் விமர்சனத்துக்காக வேண்டி இந்த இது தேவைப்படுது. தொடர்ச்சியாக இந்த அரசு ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடாது. தமிழர்கள் பேசினா பாஞ்சி வழக்கு போடுவது, இதே தமிழர்கள் மீது மற்றவர்கள் குறை சொல்லி பேசினாங்கன்னாக்க நீங்கள் கைத்தட்டி வேடிக்கை பார்ப்பது இனியும் நீடிக்கக்கூடாது. அது ஒரு சிக்கலாகத்தான் முடியும் அப்படின்றத இந்த அரசுக்கு வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓட்டு அரசியல் நடத்திட்டு இருக்கிறீங்க. பெரும்பகுதி மக்கள் தமிழ் மக்கள்கிட்ட தான் ஓட்டு கேட்க போகணும். திராவிடர்கள்கிட்ட மட்டும் நாங்கள் ஓட்டு கேட்குறோம் அப்படின்னா திராவிடர்கள் யாருன்னு நீங்கள் முதல்ல விளக்க வேண்டியதாக இருக்கும். தமிழர் அல்லாத மீதி எல்லாருமே நீங்கள் திராவிடர்கள் அப்படின்னு தான் வச்சுக்கணும். இனிமேல் இந்த அரசியல் முன்னெடுக்கிற சூழ்நிலையை நீங்கள் வலுவாக்காதீங்க தயவுசெய்து. அரசு எல்லோருக்குமான அரசாக இருக்கணும். யாரையோ ஒருத்தர் சொல்கிறாங்க, சில பேர் வந்து உடனே உங்களுக்கு யூடியூபில் இருக்கக்கூடிய கருத்தாளர்கள், குறிப்பிட்ட அந்த சிலருக்குன்னு இருக்கிற அந்த மொழி பேசக்கூடிய கருத்தாளர்கள் மட்டுமே அந்த அரசா? எனக்கு புரியலை. அரசு அதிகார வர்க்கம்னா அந்த யூடியூப்பில் 4 பேர் வேண்டப்பட்டவங்களுக்கு வேண்டப்பட்ட 4 பேர் கொந்தளிச்சுட்டா உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்களா? இது என்ன நிர்வாகம்? இது என்ன கட்டமைப்பு? அரசு கட்டமைப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர், அதுக்குன்னு ஒரு பெரிய அளவில் உள்துறை செயலாளர் இருக்கிறாரு, டிஜிபி இருக்கிறாங்க, நிர்வாகம் இருக்கிறது. ஒரு 4 யூடியூப் உதிரிங்க வந்து பேசின உடனே பாஞ்சு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எவ்வளோ பலகீனமாக இருக்கிறீங்கன்னு புரியுதா? இங்கே இன்ன வரைக்கும் உங்களை தலையில வச்சு தமிழ் மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு இனத்துவ விஷயத்தை நீங்கள் தூண்டி விடாதீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். தமிழ் இனம் மொழி பற்றுன்னு பேசக்கூடியவர்கள் வந்து ஹர்பன் டெரரிசம் சொல்ல அனுமதிக்கிறதும், தீவிரவாதிகள் சொல்ல அனுமதிக்கிறதும் அது ஏற்புடையதல்ல. காலம் முழுக்க நீங்கள் இப்படி சொல்லி தான் நசுக்கி இருக்கிறீங்க. இனியும் நசுக்க இந்த மாதிரி வழி வகுக்கக்கூடாது. இந்த அரசு அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியான நபர்களுக்கு செய்து அந்த தவறை நீங்கள் திரும்ப பெற்றுக்கிட்டு அந்த அதிகாரி அந்த இடத்துல வைக்கிறது தான் நீங்கள் நேர்மையான ஆட்சியாளர்கள்ன்றதை காட்டுன்றதை சொல்லிட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.